ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்கான்சியஸ் மைண்டை பற்றிக்கும் இந்த ப்ரெக்னென்சி சேனலுக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் டாபிக்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. நம்ம சேனலில் மோட்டிவேஷ்னலாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு, மோட்டிவேஷ்னல் வீடியோனாலே நம்ம சேனல் தான். ஏன்னா நம்ம நிறைய பேர் ரொம்ப டவுனாக இருந்தவங்க கூட அவங்களையே அறியாமல் தன்னை மறந்து அவங்களோட மோட்டிவேஷனல் நான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணி அவங்க ஓரளவு முன்னேறி இருக்காங்க. அதனால் நான் கட்டாயம் சொல்லுவேன். இந்த டாப்பிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்கான்சியஸ் மைண்டு நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. ஸோ நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் நம்ம சொல்கிறத அதை அப்படியே கேட்கும். அதுக்காக யோசிக்க தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நடக்க வைக்கும். ஸோ நம்ம சப்கான்சியஸ் மைண்டை பற்றி நிறைய புக்ஸு கூட இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். சரி, எனக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம்லாம் இல்லை, எனக்கு இருக்கிற வேலையில் அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா, சும்மா சின்னதாக இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கோங்க. சப்கான்சியஸ் மைண்டுன்றது நம்மளோட ஆழ் மனசு. நம்மளோட ஆழ் மனசுக்கு எதுவுமே யோசிக்க தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் அது நடத்தி காட்டும். ஸோ அதில் என்ன தோணுதோ அது அப்படியே நடக்கும். ஸோ நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இதுதான் காரணம். ஸோ நம்ம நம்ம எல்லாமே பாசிட்டிவாக நினைக்கணும். இப்போ இந்த மாதம் ப்ரெக்னன்சி கிட்டில் பாசிட்டிவ் வரலையா, உடனே கெட்ட தூக்கி போட்டு கோவப்பட்டு அழுது இருக்கிறவங்க எல்லாரும் மேலேயும் கோவப்படுறது நாட் யூஸு. ஸோ நீங்கள் அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம்? சரி, இந்த மாதம் கிட்டு நெகட்டிவா, எதனால நெகட்டிவ் வந்துச்சு, என்ன ரீசன்? டாக்டர் சொன்ன டேப்லெட் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நம்ம எங்கே என்ன மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத யோசிங்க. பொறுமையாக நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்க. அதே போல் டாக்டர் கன்சல்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் டாக்டர் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் மைண்ட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டயட்டை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 முட்டைனா கரெக்டாக அந்த 2 முட்டையை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நடுவில் அந்த நாள் இந்த நாள் சொல்லி மிஸ் பண்ணாதீங்க. அதே போல் சியா சீட்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த சியா சீட்ஸை பர்ஃபெக்டாக அந்த 48 டேஸ் எடுக்கணும், சீட் சைக்கிளிங்கு. ஸோ எந்த இதை நீங்கள் என்ன கரெக்டாக பர்ஃபெக்டாக எந்த இடத்துல மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இதுக்கு சப்கான்சியஸ் மைண்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துட்டா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பேபி ஃபார்ம் ஆகுன்ற மைண்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ் ஆகிறப்ப அது அப்படியே சப்கான்சியஸ் மைண்டில் நம்ம இந்த அடுத்த மாதம் கட்டாயம் நம்ம கிளிக் ஆகிடும்டா. ஏன்னா நம்ம அந்தளவு பர்ஃபெக்டாக வெறியாக ஃபாலோ பண்ணியிருக்கோம் எல்லா டிப்ஸையும். ஸோ நம்ம அடுத்த மாதம் கண்டிப்பாக கிளிக் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான் கிளிக் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க, நம்பிக்கை வைங்க அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு டைம் சொல்லுவேன். பாசிட்டிவ் கூட நான் சொல்லுவேன், இது பாசிட்டிவ் சிஸ்டர், கங்க்ராஜ் அப்படிமே. நிஜமாலுமே சொல்கிறீங்களா சிஸ்டர், நிஜமாலுமே சொல்கிறீங்கன்னா நம்பவே முடியல அப்படின்னு தான் அவங்க ஃபஸ்ட்டே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கேஷுவலாக சொல்கிறது வேற, என்ன நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறது வேற. அவங்க நிஜமாலுமே நம்ப மாட்டாங்க. எப்படின்னா எனக்கு மறுபடியும் சந்தேகமாகவே இருக்குது சிஸ்டர், அடுத்த நாளும் செக் பண்ணி பார்த்தேன், அதுக்கு அடுத்த நாளும் செக் பண்ணி 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, அதனால எனக்கு நம்பவே முடியல. இந்த மாதிரி தாட்டு வச்சுக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். நீங்கள் உங்கள் குழந்தைய நம்பினாதானே உங்கள் குழந்தை உங்களை நம்பி வரும். சிம்பிள் வார்த்தை, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் குழந்தை வரும், என் குழந்தை என் வயிற்றுல இருக்குது அப்படின்னு நம்புங்க. உங்கள் குழந்தை எங்கள் அம்மா நம்புகிறாங்க அதுக்காகவே வரணும் அப்படின்னு நினைக்கும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஸோ இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கும் நம்மளோட லைஃபுக்கும் என்ன லிங்க்கு அப்படின்றத நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே சீக்கிரம் பேபி கன்ஃபார்ம் ஆகணும். அதே போல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லி இதே வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் அதை இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்கிட்ட பேசினேன், அதை அப்படியே நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே நடத்தி காட்டுது, நான் நல்லதே நினச்சேன், நல்லதே நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பர்சனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் பர்சனல் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க, இல்லைனா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நிறைய சப்ஸ்கிரைபர் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிற வாட்ஸ்அப் சேட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்ருக்கேன். என்னால் ரெகுலராக போட முடியல, இல்லைனா கால்ஸ் அதிகமாக வரனால போட முடியல. மற்றபடி கன்ஃபார்ம் ஆகாமலாம் இல்லை, டெய்லி ஒருத்தராவது கன்ஃபார்ம் ஆகிடுது. வீக்லி ஒரு 5-6 ஏதாவது கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ என்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து
ஒவ்வொரு டைமும் போட முடியல, ஏன்னா கால்ஸ் அதிகமாக வருது, மெயின்டைன் பண்ண முடியலன்றதுக்காக நான் அப்பப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து அதை பார்க்குறப்ப பாசிட்டிவ் சிஸ்டம், எனக்கு பாசிட்டிவ் சிஸ்டம்ன்றப்ப அதை அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க. அதை பார்க்குறப்ப உங்களுக்கே மைண்ட் அளவில் வந்து ஒரு மன நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்பு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்பு ஸ்ப்ரெட் ஆகுறப்ப உங்களுக்கும் அதே போல் பாசிட்டிவாக நடக்கும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.